ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்றுக்கு நம்ம ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சு கவுஹாத்தியில் இதை பற்றி பேச போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த ஐபிஎல்லில் நிறைய மேட்ச்சுக்கு நடந்த டாஸை வின் பண்ணு, பவுலிங்கை சூஸ் பண்ணு, மேட்ச்சை வின் பண்ணு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டாஸை வின் பண்ணாங்க ஆர்ஆர், பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா ஆர்சிபியில் நிறைய பேர் நல்லா விளையாடல. யார் விளையாடலன்னா நிறைய பேர் அவுட் ஆகிட்டாங்க. சால்ட்டு, கோலி, படிக்கல், இந்த 3 மெயினான ஆளுங்க அவுட், சரியாக விளையாடல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேவிட்டு, அப்புறம் குருநாள், இவங்க யாரும் சரியாக விளையாடல. அதனால் பட்டிடாரும் அப்புறம் ஷெப்பர்டும் வெங்கடேஷ் ஐயர் மட்டும் தான் விளையாடினாங்க. அதனால் அப்படியே தடுமாறியே 200க்கு வந்துட்டாங்க. அது 200க்கு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். பட் இது வந்து ஒரு காம்படிட்டிவான டோட்டல், ஆனால் வின் பண்ணக்கூடிய டோட்டல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுனால சூரியவன்சி நல்லா அடித்து வெளுத்து வாங்கிட்டார். அப்படி சின்ன பையன் அவர் வந்து ஒரு 78 எடுத்தார். அப்புறம் ஜுரல் வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. நல்லா ஜுரலும் ஜடேஜாவும் நல்லா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாண்டாங்க. அதனால் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஆர்ஆர் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. பரவாயில்ல, இது வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இது வழக்கமாக இந்த ஐபிஎல்லில் நிறைய மேட்ச்சில் நான் பார்த்துருக்கோம். அதே தான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் வந்து அவங்க இதில் வந்து ஆர்ச்சரும் பிஸ்னாய்க்கு இந்த தடவை நல்லா எடுப்படுது. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எடுப்படல. புவனேஸ்வரும் ஹேசல்வுட்டும், குருநாலும் ஹேசல்வுட்டும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தாங்க. புவனேஸ்வருக்கு பெருசாக எடுப்படல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி போயிட்டுருக்கு ஐபிஎல். பார்ப்போம் இன்னும் வேறு மேட்சஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.